வீட்டை பார்த்தா ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல. வசதி இருக்கிற மாதிரியே இங்க இருந்து பொண்ணு எடுக்க வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாம் இந்த சக்தி பயலால. என்ன இது, பொண்ணுக்கெல்லாம் பவுன்லாம் போட்டு தானே கட்டி கொடுப்பீங்க, இல்ல சும்மாவே அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அம்மா, நாங்களும் ஒன்றும் சும்மானவங்க கிடையாது. எங்களுக்கும் தோட்டம் துறவு இந்த வீடு எல்லாம் சொந்தமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்ணுங்களுக்கு 50 பவுன் நான் சேர்த்து தான் வச்சிருக்கேன். அதுவும் பத்தலைன்னா நான் போட்டுட்டு வந்த பவுன்ல இருந்து நானும் எடுத்து கொடுப்பேன். நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. என்ன எல்லாம் சீர்சனத்தையெல்லாம் செஞ்சுதான் அமுச்சு விடுவோம். எதுவும் ஒண்ணு இல்லாத வீடு அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. என் வீட்டுக்காரரும் நல்லா பிசினஸ் பண்ணி நிறைய தான் சம்பாதிக்கிறாரு. அவர் சம்பாதியத்துக்கு நாங்க சின்ன வீடுன்னா பெருசா கூட கட்டிட்டு இருக்கலாம் வந்தாக்காக. ஆனா அப்படிலாம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது போதுமானதா இருக்குன்னு சொல்லி நாங்க இந்த மாதிரி இருக்கோம். நீங்க உடனே அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் கரெக்டா வந்துடும். அண்ணி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வயசானவங்க, அந்த காலத்து ஆளை பாத்துக்காங்க, அதனால அப்படி கேட்கறாங்க. முதல்ல வரதட்சணையே கேட்க கூடாது, அதுவே தப்பு சட்டப்படி. அது அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அப்படி கேட்டாங்க. மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு உங்க வரதட்சணையெல்லாம் வேணாம் அண்ணி. பொண்ணை மட்டும் அனுப்பிச்சா போதும். எங்க அண்ணன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. பார்த்து என்ன சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சதுல இருந்து எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தது வரைக்கும் நான் இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கேன்னா அதுக்கு எங்க அண்ணன் தான் முக்கிய காரணம். அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணை நான் மருமகளா இல்ல மகளா பாத்துக்குவேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவங்க கொஞ்சம் வயசான ஆளுங்கிறனால அந்த மாதிரி பேசிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எந்த வரதட்சணையும் கொடுக்க வேணாம். வரதட்சணை வாங்குறது சக்தி தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்க கிட்ட தான் கோச்சுக்குவான். அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால நீங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சா போதும் அண்ணி. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க, அவங்கள பாத்திரலாம். சக்தி, டே தம்பி, போய் சக்தியை வர சொல்லு போ. டைம் ஆயிடுச்சு பாரு. அவனை உள்ள கூப்பிடு. நீனாடி வரதட்சணை வேணாம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற? அதெல்லாம் கேட்க வேண்டியது முறை தானே. அப்புறம் என்ன, நீ வேணாம் நீ சொன்னா அமைதியா இருந்துடணுமோ? அம்மா அமைதியா இருங்க. இதனால வீடு போய் பேசிட்டோம். தேவையில்லாம இங்க சண்டை போடாதீங்க. ஐயா சிவா, சக்தி கூப்பிடியா? டைம் ஆகுது பாரு. சரிம்மா, இருங்க வரேன். அண்ணி இப்போ வந்துருவாங்க. நீங்க போய் பொண்ணு ரெடி ஆயிட்டாங்கன்னா கூட்டிட்டு வாங்க போங்க. என்னமா நடக்குதுங்க? என்ன நடக்குது? அக்காவை பொண்ணு பக்கம் வந்திருக்காங்களா? அதுவும் அந்த குடும்பத்துல இருந்து? அப்பாவோட தங்கச்சி தானே அவங்க, அத்தை குடும்பம். அவங்களாம் பேசுறதே இல்லை. அவங்க என்ன இப்போ எந்த உரிமையில இப்போ வந்து பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க? நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? என்னங்க நடக்குது? அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அக்காலாம் வரவே வரமாட்டா, நீங்க கூடாதீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு தாண்டி பண்ணிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வாங்க ரெண்டு பேரும் வெளியே வாங்க, கூப்பிடுறாங்க. என்னம்மா நடக்குது? என்னம்மா நீங்களும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பெருக்க வெளியே கூப்பிடுறீங்களே. நான்லாம் வரல எங்கேயும். எனக்கு யாரையும் கல்யாணம் படிக்கிறதுக்கு இப்போதைக்கெல்லாம் விருப்பம் இல்லை. நான் வரமாட்டேன். நீ வெளியே வந்து பாரு, உனக்கே எல்லாம் புரியும். நீ வெளியே முதல்ல வா. நீ நான் சொல்றது மட்டும் செய். இப்போதைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம், போனதுக்கு அப்புறம் நம்ம எதனாலும் பேசிக்கலாம். ரெண்டு பேரும் இப்ப வெளியே வாங்க. அம்மா சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இது கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? வெளியே வந்தா எல்லாம் உனக்கே புரியுன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீங்க என்ன பண்றீங்க? என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்போ அன்னைக்கு பேசுனதெல்லாம் பொய்யா? அப்பா வந்து அவ்வளோ பேசிட்டு போனாரு. அவரு காலையில இருந்து ஒரு வார்த்தை கூட இதை பத்தி எதுவுமே எங்ககிட்ட பேசல. இப்ப வரைக்கும் என்னை வந்து பார்க்க கூட நான் வந்தேன் ஊர்ல இருந்து. என்னதான் பண்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பண்ற மாதிரி அப்பா அம்மா எனக்கு இல்லையே. எனக்கு நல்லா தெரியும் நீங்க எந்த காரணத்துக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு இப்ப எனக்கு தெரியல. ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்கம்மா. நான் தான் சொல்றேன்ல, ரெண்டு பேரும் வெளியே வாங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். நான் சொல்றேன் வெளியே வா, என்ன நம்பி. உனக்கு உன்னை மீறி யாரும் இங்க கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டோம். உனக்கே தெரியும். உன் அப்பா அம்மாவை நீ நம்பினா நீயே வெளியே வா, உனக்கே புரியும்னு சொல்லிட்டேன். வா திவ்யா, வா ரம்மி, வா. இதோ பொண்ணுங்க வந்தாச்சு. அங்க பாத்துக்கோமா, நாராயணி அவதான் உன் மருமக. அவ பக்கத்துல நிக்கிறது ரெண்டாவது பொண்ணு. பாத்துக்கிட்டீங்களா? சக்தி எப்படிங்க வந்தாரு? ஓ, காலையில வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தால, அதனால வந்திருப்பாரோ? அப்படியே தான் இருக்கும். இப்பவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்.
அழகு சிலையாட்டா இருக்கா என் மருமக. பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என் 2 மருமகளும் அவ்வளோ அழகா இருக்காளுங்களே. வாமா இங்க வந்து உட்காரு வா. ஆமா, ஊர்ல இல்லாத மருமக என்ன அழகா இருக்கா. குச்சி குச்சியா இருக்குது உடம்பே. சி, இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறானே இவன். அத்தை, மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அம்மா இரு, நான் இன்னும் முழுசா முடிக்கல. அங்க உட்காந்துருக்காரே என்னோட பாஸ் சக்தி, அவரை தான் நான் லவ் பண்றேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். வேற யாரையும் இல்லை. என்னை மன்னிச்சிடுங்க. உங்க பையனை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அத்தை மாமா. அது என்னால் முடியாது. மனசில் ஒருத்தர் வச்சுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நான் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அண்ணி, நாங்க பொண்ணு கேட்டு வந்ததே அவனுக்காக தான். உங்களுக்கு இன்னமுமா புரியல? உங்க அத்தை பையனே அவன் தான். நாங்க சக்திக்காக தான் உங்களை பொண்ணு கேட்டே வந்திருக்கோம். ஆமாம்மா, நாங்க சக்திக்காக தான் உன்னை பொண்ணு கேட்டே வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் நாங்களே பயந்தே போயிட்டேன். என்னடா இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாளேன்னு. அவன் விருப்பத்தோட தானே நாங்களே பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டேன். அவன் தான் என் பையன். எனக்கு தெரியாதா என்ன? அவன் தான் என் மூத்த மாவன். இது என்னோட இளைய மாவன். நீ அவனை பார்த்துட்டு மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டியோ? அவன் இல்லை, இவன் தான் என் மூத்த பையன். நாராயணி, உன் பெரிய மவனுக்கு மட்டும் இல்ல, உன் சின்ன மவனுக்கும் சேர்த்து தான் பொண்ணு பார்க்க வந்தது. ஓ, அண்ணா கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் ஏற்கனவே நான் போன்ல பேசிட்டேன். என்னங்க சொல்றீங்க? சின்ன மவனுக்கும் சேர்த்தியா? சிவாவுக்கு நம்ம ரம்யாவியா? ரொம்ப சந்தோஷங்க. சிவா, உனக்கு ரம்யாவை பிடிச்சிருக்குல்ல? அம்மா, என்ன என்கிட்ட என்கிட்ட திடீர்னு கேக்குறீங்க? அந்த பொண்ணு அவங்கள என்னமா இப்படி பண்றீங்க? அப்பா, என்னடா உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அந்த பொண்ணு பாரு, தங்க சிலையாட்டா இருக்கா. அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும் தான் என்னோட ஆசையும். அதனாலதான் நான் போன்லயே உங்க அத்தை மாமா கிட்ட பேசிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ஆனா அப்புறம் என்ன மாப்பிள? ஆனா ஆவனான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? என் பொண்ணு ரம்யாவுக்கும் கண்டிப்பா உங்களை பிடிச்சிருக்கும். ஆமாதானே ரம்யா? அதனாலதான் அமைதியாவே நிக்கிறா பாருங்க. நான் திவ்யா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அத்தை, நான் பேசலாமா? தாராளமா மாப்பிள. அவ இனிமே உங்க ஒய்ஃப் ஆக போறவ. நீங்க பேசாமையா தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க. மேல போங்க, மாடியில போய் பேசிட்டு வாங்க. போமா, கூட்டிட்டு போ. அத்தை, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே. ஒரு வார்த்தை கேளுங்களேன். இதுல கேக்குறதுக்கு என்ன மாப்பிள இருக்கு? அவளுக்கும் கண்டிப்பா உங்களை பிடிச்சிருக்கும். அதனாலதான் பாருங்க அமைதியாவே நிக்கிறா. ஆமா தானம்மா? எனக்கும் சேர்த்து இவளையே பேசிடுவா. எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். இல்லை இருடி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். என்கிட்ட கேட்காம கொள்ளாம கல்யாணம் வரைக்கும் உங்களை இருக்கட்டும். அம்மா, எனக்கும் அவர்கிட்ட தனியா பேசணும். பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு போய் உங்களை போய் பிடிக்கலன்னு சொன்னீங்களே, உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அவளே தனியா பேசணும்னு கூப்பிடுறா ஆசையா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போய் அந்த ரூம்ல போய் பேசிட்டு வாங்க. அம்மா, போட்டுமா? என்கிட்ட ஏன் சாமி கேக்குற? அதான் உன் மறுநாள் மனைவியை கூப்பிடுறாள். போய் பேசிட்டு போ. போப்பா போ. ஒரு பேராண்டி தான் வளைச்சு போட்டான்னு பார்த்தா இவன் 2 பசங்களையும் ஒரே வீட்டில் கட்டி கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கான். என் பையனுக்கு சுத்தமாவே அறிவில்லை. சி, என்னதான் நடக்குதோ? எப்படியாவது இந்த சக்தி கூட மேரேஜ் நான் நிறுத்தணும்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ள சிவாவுக்கும் இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணும்னு பேசிட்டு வந்து இங்க வந்து சொல்றான். வீட்டில் சொன்னா நான் சண்டை போடுவேன்னு இங்க வந்து சொல்றான். நாட்டுக்குது ஒரு பெரிய மனுஷன் நான் எழுதிருக்கேன். இவனை வீட்டில் போய் பேசிக்கிறேன். சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உங்களுக்கு பூ பிடிக்குமா? இது அண்ணாக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நானே கையில் வச்சுட்டேன், தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இருந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க. இதை இங்கே வைக்கட்டுமா? நான் இங்கே பெட்டில் வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்தை பற்றிலாம் தெரியுமா? உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்களா? ஏன்னா
எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. எங்க அப்பா திடீர்னு வந்து இங்க வந்து பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. உங்களை போய் யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அழகா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தான் தெரியல. அது நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்குறோம், அண்ணாத்த பார்க்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு எனக்கும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கே வெக்கமா வருது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எதுனாலும் ஓப்பனா சொல்லுங்க. அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஓனாகவே பிஸ்னஸ் பண்ணுறான், கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் அவனோட ப்ரொஃபஷனில் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கான். அந்த மாதிரி தான் நானும். என்னையும் ஒன்று குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. நான் ஒன்றும் சும்மா வீட்டிலலாம் இல்லை. நான் இப்போது போலீஸாக ஜாயின் பண்ண போகிறேன், க்ரைம் யூனிட்டில். இப்போ தான் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஜாயினிங்கு. மாதம் எப்படினாலும் சொலையாக ஒரு 85,000க்கு மேலே வரும். ஹை பொசிஷனுங்கிறதுனால அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் வீட்டில் 2 பசங்க. ஆல்ரெடி அவனுக்கு பெரிய வீடு ஒன்று இருக்குது சென்னையிலேயே. அது இல்லாமல் இப்போ ஊரில் இங்கே ஒரு வீடு. அப்புறம் வேற என்ன, உங்களுக்கு தனியா இருக்கணும்னு தோணுது அப்படின்னா அது அப்பா அம்மா கிட்ட தான் பேசணும். நான் அப்பா அம்மா கூடயே இருந்து வளர்ந்துட்டேனா, அதனால தான். மற்றபடி உங்களுக்கு வேற எந்த கஷ்டமும் இருக்காது. வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாம். வேற உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நீங்க செய்யலாம். நான் எதுவுமே தடையெல்லாம் சொல்லவே மாட்டேன். உங்களோட ஃப்ரீடம் உங்களோட கையில தான் இருக்கும். மற்றபடி வேற என்ன சொல்றது, நான் ரொம்ப ஓப்பன் டைப்பு. ஜாலியாக பேசுவேன், எல்லாரோடையும் ஜாலியாகவே பழகுவேன். உங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண மாட்டேன். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்கள் இருக்கலாம். எங்கே வேணால் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், சுற்றலாம். நான் இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன். ஒரு சில ஹஸ்பண்ட்ஸ்லாம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குன்ட்டு. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது மட்டும் எனக்கு போதும். நான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற டைப்பு. எல்லாரோடையும் அப்படி தான் நல்லா மிங்கிள் ஆயிடுவேன். நீங்கள் எப்படி, ஏன் வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க? முறைக்கிறீங்களா? என்னாச்சு சொல்லுங்க. சரி, நானே பேசிட்டு இருக்கனால நீங்க பேசாம இருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. வந்ததுலேருந்து நான் பேசிட்டே இருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் பேசுறது? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஏங்க, வீட்டில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அதனால தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன விஷயம்? உங்களோட பர்சனல்னு சொல்ல வேணாம். ஆனால் இப்போ வெளியே போய் நான் என்ன சொல்ல முடியும்? அப்படி இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ஆல்ரெடி 2 பசங்களையும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னு தான் பேசுனது. அப்படிதான் பேசிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ மட்டும் நம்ம கல்யாணம் நடக்கலன்னு சொன்னோம், அண்ணாக்கும் அன்னைக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வரும். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மட்டும் எதுவும் சொல்ல வேணாம், அமைதியாக இருங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம உண்மையை சொல்லிடலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேணாம். அது கூட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுறேன். நம்ம கல்யாணத்தை அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அண்ணாவோட அண்ணியும் கல்யாணம் மட்டும் முடியட்டும். என்னை மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட ஆஷா நடந்துக்கிட்டதுக்கு. உங்களை பிடிக்கலன்னு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலை, இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். உங்கள் மேலே இது தப்பு இல்லைங்க. எங்கள் வீட்டில் பண்ணவங்க தான் எங்ககிட்ட எதுவுமே கேட்காம திருப்பி உங்களை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போய் இந்த உண்மையை சொல்ல முடியாது. இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கார் அவங்க வீடு. அவர் பேர் சந்தோஷ். அவங்க கிறிஸ்டின் வேறு. எப்படினாலும் எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அதனால தான் நான் அங்கே வச்சு சொல்லாமல் உங்களை தனியாக கூப்பிட்டு இங்கே சொல்கிறேன். நீங்களும் நல்ல டைப்பாக இருக்கீங்க, சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அக்காவும் அவரோட மேரேஜ், மாமா மேரேஜும் முடிக்கிட்டோம். அதுக்கப்புறமா
நம்மளோட இந்த விஷயத்தை நானே கூட சொல்கிறேன். நீங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்ல தேவையில்ல. நானே கூட அவரை விரும்புகிறேன்னு வீட்டில் சொல்லிடுறேன். முதல்ல அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு மேரேஜ் நடக்கட்டும். அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்துக்கலாம். என்னை மன்னிச்சிடுங்க உங்களை காயப்படுத்தியிருந்தா. சாச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நல்ல வேலை நீங்க இப்பவே சொன்னீங்களே. இல்லைன்னா நான் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்திருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமே நான் பாட்டுக்கு வந்தது ஏதேதோ பேசிட்டு இருந்துட்டேன். ஒரு பொண்ணுகிட்ட விருப்பம் இருந்தா மட்டும்தான் நம்ம மனசுல உள்ளது எதுவா இருந்தாலும் பேசணும். அப்படி இருக்கும்போது உங்களோட மனசு உங்ககிட்ட இல்லை, வேற ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் அந்த லெவலுக்கு கெட்டவன் இல்லைங்க. எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. இப்பவே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப லேட்டா சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் வலிச்சிருக்கும். இப்பவே சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வெளியே போறேன். அஹ், இப்போதைக்கு எதுவும் வீட்டில் சொல்லிக்க வேணாம், நான் வரேன். ஒரு நிமிஷம். இந்த விஷயம் உங்கள் அண்ணாக்கு கூட தெரிய வேணாம். அவருக்கு தெரிஞ்சால் அக்காவுக்கு தெரிய வந்துடும். அவங்க கண்டிப்பாக சேர்ந்து 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அக்கா ஏதாவது பண்ணுவாள். வீட்டில் பேசி ஏதாவது பிரச்சனை தான் ஆகும். அதனால் உங்கள் அண்ணாக்கிட்ட சொல்ல வேணாம். யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல வேணாம். நானே பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நானே பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன். ம், சரிங்க. என்ன சக்தி நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களும் இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கீங்கல்ல. நீங்கள் தான் எங்கள் அத்தை பையன் சொல்கிறாங்க. என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல சக்தி. நீங்களாச்சும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா ப்ளீஸ்? ஆமா திவ்யா, நான் தான் உன் அத்தை பையன். அது இந்த விஷயத்த உனக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும் தான். மறைச்சது ஏன் தப்பு தான். நீ ஆனா உனக்கு சுத்தமா எனக்கு என்ன ஞாபகமே இல்லை. அந்த பையன் சொன்னா நீ என்ன நினைப்பேன்னு பயந்துட்டு தான் நான் சொல்லவே இல்லை. பக்கத்து வீட்டுக்கார பையன் நீ நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நாளா. ஆனா நான் தான் உன் அத்தை பையன். நம்ம பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது எங்க பாட்டி உன்கிட்ட நாங்களாம் அவங்க சொந்தக்காரங்க இல்லை, நீ இனிமே இந்த வீட்டில் வந்து விளையாடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி திட்டி அமுச்சு விட்டுட்டாங்க. அதுல இருந்து நீ வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பையன் தான் நீ நினைச்சிட்டு இருந்திருக்க. ஆனா இப்போ வரைக்குமே உனக்கு எனக்கு தெரியவே இல்லைங்கிறது தான் பெரிய ஆச்சரியமே. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க உங்க வீட்டில். அப்போ கூட என் ஃபோட்டோ அமிச்சாங்க. அதை கூட நீ பார்க்கல போல இருக்கு. அதான் உனக்கு சுத்தமாகவே என்ன அடையாளம் தெரியல. இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்க முடியும். ஆனா சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ, ஏத்துப்பியா இல்லையோன்னு சொல்லி பயந்துதான் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே உன்னோட சக்தி வேலா உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டாவே நான் உன்கிட்ட இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில தான் எனக்கே தெரிய வந்தது இவங்க பொண்ணு பார்க்கறதுக்கு தான் என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு. அவசர அவசரமா வர சொல்லி என்ன ரெடியாக சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னை மன்னிச்சிரு திவ்யா. எனக்கே இப்போதான் இந்த விஷயம் தெரியும், பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நான் வந்திருக்க கூட மாட்டேன். உன்கிட்ட கேட்காம இது மாதிரி வந்து நின்னதுக்கு ஏன் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு. உன்கிட்ட இருந்து மறைச்சதுக்கும் என்னை மன்னிச்சிரு திவ்யா, ப்ளீஸ். என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா சக்தி? சொல்லுங்க. இவ்வளோ நாள் கூடயே பழகிட்டு இருந்துட்டு எல்லாம் உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ராஜாவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் ராமன் போய் சொல்லி என்கிட்ட பழகிட்டு இருந்தான். நீங்கள் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும்ல? எனக்கு தெரியாது, எனக்கு மறந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்ல, அப்பவே சொல்லியிருக்கலாம்ல.